அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. துலாம் ராசி. துலாம் உங்கள் ராசிக்கு பாருங்கள், சனி உங்கள் ராசிக்கு சனி யோகாதிபதி, ராஜ யோகத்தை கொடுக்குற கிரகமே சனி தான். உங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு சனி 4 மற்றும் 5ஆம் அதிபதியாக வருவார். சுகஸ்தானாதிபதியாகவும் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் சனி வருவார். இப்போ 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு கும்பத்தில் இருக்க சனி, கும்ப ராசியில் இருக்க சனி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இருந்துடும் உங்களுக்கு, அதில் டவுட்டே கிடையாது. ஒரு பொற்காலம், ஒரு அற்புதமான காலம், ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அந்த யோகம், அந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்களுக்கு என்ன காரணம்னா, 6ஆம் இடத்துக்கு சனி போகிறார். 6ஆம் இடத்துக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு இடம். சனிக்கு ஒரு உகந்த ஒரு தகுந்த இடம்தான். சனிக்கு பிடிச்ச இடம். 6ஆம் இடத்துக்கு சனி போனாலும் சனி நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பொதுவாகவே சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. எந்த லக்னமாக இருந்தாலும் பாருங்கள், சனி 6ஆம் இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார். இப்போ பாருங்கள், ஒரு உபஜய ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போய் குருவோட வீட்டுக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகத்தோட வீட்டுக்கு, இயற்கை சுபகிரகத்தோட வீட்டுக்கு இயற்கை பாவ கிரகம் போகிறார். அப்போ ஒரு குருவோட வீட்டுக்கு போகிறது சேஃப்டி, உங்களுக்கு ஒரு பக்கபலமாக உங்களுக்கு அமைஞ்சிரும். என்னென்ன வாழ்க்கையில் நடக்காமல் இருந்ததோ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். எதிர்ப்புகள், மெயினாக சொல்லப்போனால் எதிர்ப்புகள் விலகுங்க. 6ல் சனி போயிட்டாலே எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார். ருண ரோக எதிரி வம்பு வழக்கு சத்ரு ஸ்தானம் சொல்லுவாங்க 6ஆம் இடத்தை. அப்போ 6ஆம் இடத்துக்கு சனி போகிறனால எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார். கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. பணம் வரும் இந்த காலகட்டங்களில். எதிர்பார்த்த வேலை, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் போராட வேறு ஒரு இடத்துக்கு தான் வேலை போயிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், வேலையில் இடமாற்றம் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அண்ணன் தம்பி தகராறு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க. தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, இதெல்லாமே உங்கள்கிட்ட விலக போகுது. தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வர்றது எல்லாமே நடக்கும் இந்த டைமில். அப்போ எதிரி கிடையாது, எதிரி இல்லாமல் போவாங்க, நோய் இல்லாமல் போகும் இந்த காலகட்டம். முக்கியமாக சொல்லப்போனால் நோய் தீர்க்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்து உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். உடம்புல எத்தனை நாளாக 3 வருஷமாக 2 வருஷமாக வயிறு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, எலும்பு மூட்டு பிரச்சனை, தோல் பிரச்சனை, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மாத்திரை மருந்து, நல்ல மருத்துவர், நல்ல மாத்திரை மருந்து உங்களுக்கு அடையாளம் காமிக்கப்படும், அடையாளம் காட்டப்படும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 6ல் சனி என்ன பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணிடுவார். கடன் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக சனி உருவாக்கி தருவார். முக்கியமாக சொல்ல போனால் எதிர்ப்புகள் இருக்காதுங்க உங்களுக்கு, இதெல்லாமே நடக்கும். அதனால தான் 6ஆம் இடத்தை கடன் நோய் எதிரி, ருண ரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதிரி கிடையாது, நோய் கிடையாது, கடன் கிடையாது, இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு அருமையான சனிப்பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பாருங்கள், 4ஆம் அதிபதி உங்களுக்கு அவர் தான் வர்றார். வீடு வாங்கிறது, ஒரு கடன் வாங்கி வீடு வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கி போடுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாகனம் வாங்குறது, கார் வச்சுருக்கவங்க இன்னொரு காருக்கு போவீங்க, 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்குவீங்க, இல்லை 2 வீலர் வச்சுருக்கவங்க இன்னொரு 2 வீலர் மாற்றணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கவங்க, எண்ணத்தில் இருக்கவங்க 2 வீலர் மாற்றலாம். மொத்தத்தில் சொல்லப்போனால் 2 வீலர் 4 வீலர் நீங்கள் எந்த வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாகனம், உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாகனம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பாருங்கள், நம்ம எல்லாமே நம்ம பாசிட்டிவாக சொன்னால் நெகட்டிவே இல்லையான்னு கேட்பாங்க ஒரு சில பேர். நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிற அம்மாவோட ஹெல்த்தில் சில பிரச்சனை வரும், அம்மாவோட ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு வரும். உங்களுக்கு குழந்தை இருக்கா, குழந்தையோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி 6க்கு போகிறார். 5ஆம் அதிபதி 6, 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறனால அப்போ அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனை, மாத்திரை மருந்து, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அம்மாவுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வருது, மாத்திரை மருந்து, மருத்துவ செலவு, இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது.
ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். என்ன தசாபுத்தி போகுது, சனி எப்படி இருக்கார், உங்கள் நேரம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நல்ல நேரமாக கெட்ட நேரமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது, ஜென்ரலாக நம்ம பொது பலனாக நம்ம அந்த சனி பயிற்சி பார்க்கும்போது சனி நல்ல அமைப்புக்கு தான் வர்றாரு. அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வீடு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறதுக்கு உண்டான அத்தனை அமைப்பும் உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு. சரிங்களா? அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துக்கு சனி வர்றதே ஒரு நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையே இல்லாமல் முடங்கி கிடந்தவங்க, சம்பளமே இல்லாமல் வீட்டோடு இருக்கவங்க, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் தான் இந்த காலம். சனி அற்புதமாக இருக்கார், நல்ல ஒரு இடத்துக்கு இருக்கார். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி வேறு வருவார். குரு பயிற்சி வேறு வர்றதுனால அது ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். அது என்னது நம்ம அடுத்த குரு பயிற்சி பலனில் பார்ப்போம். அதே மாதிரி தான் ராகுக்கு எதுவும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல இருக்க ராகு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 11ஆம் இடத்துக்கு கேதுவும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற லாபகரமான கேதுவாக தான் உங்களுக்கு இருப்பார். அப்போது இந்த 2025 இந்த 2025ஆம் ஆண்டே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக எல்லா துலாம் ராசி நேயர்களுக்கும் அமையும் இருக்கும். வேலை, ப்ரமோஷன், பதவி உயர்வு எல்லாம் கிடச்சிருங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் பாருங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் உங்களால் வளர முடியாமல் இருந்திருக்கும். என்னென்னா ஏதோ ஒரு காரணத்தினால நேரங்காலத்தினால ஏதோ ஒன்று தடங்களாகவே போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களோட நேரம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுறதுனால வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிரும். உங்கள் திறமை வெளியே வரும். இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வேலை செய்கிற இடத்துல இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடும். பழைய சம்பள பாக்கி அந்த மாதிரி எதோ பெண்டிங் அப்படி இப்படின்னு நல்லா இழுத்துட்டே போயிட்டு இருந்தால் கூட அந்த சம்பள பாக்கியும் அந்த சம்பள பணம் உங்களுக்கு கைக்கு வரும். உங்களுக்கு ஒரு சில பேத்துக்குள்ள ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஏன்னா 6ல் சனி போனாலே அந்த குருவோட வீட்டுக்கு போகிறனால அந்த வேலையில் ப்ரொமோஷன் இந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பள உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பளத்தை ஏற்றுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும். மொத்தத்தில் வேலையில் பிரச்சனை கிடையாதுங்க. பழைய வேலை எதுங்க, வேலையில் நல்ல ஒரு வேலை இல்லாமல் ஒர்க்லோட் அதிகமாக இருக்குது, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, சம்பளம் கம்மியாக இருக்கும். இந்த காலகட்டங்களாக பாருங்கள் வேலை மாறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும், நல்ல வேலை கிடைக்கும். அப்போ இந்த சனி பயிற்சி உங்களை அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போகுமே தவிர ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சனி பயிற்சியாக தான் இருக்குமே தவிர வீழ்ச்சிக்கான சனி பயிற்சி கண்டிப்பாக கிடையாது. அப்போ உங்களை வளர வைக்க தான் பார்க்கும் சனி, கீழே போக வைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு கீழே போக மாட்டீங்க. அப்போ ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த சனி பயிற்சி மூலமாக, இந்த 6ஆம் இடத்து சனி பயிற்சி ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியை, நல்ல ஒரு சனி பயிற்சியாக துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. அருமையாக இருக்குங்க. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு நேரம். இந்த காலத்தை பயன்படுத்திக்கிங்க. பெரிய ஒரு பணக்காரனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்து சனிப்பயிற்சி நல்ல சனிப்பயிற்சி. அது துலாம் ராசிக்கு, உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகம், நல்லது செய்யக்கூடிய கிரகம் சனி. கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு தான் போவார். அவர் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா சனி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கெடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா கெடுத்துகிட்டே இருப்பார். இப்போ உங்கள் ராசிக்கு அவர் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிரகம். அவர் பாவ கிரகம் தான், ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் நல்லவர். சரிங்களா? துலாம் ராசிக்கு சுக்கிரனுக்கும் சனி நட்பு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், சனி வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, 2 நட்பு கிரகம். சுக்கிரனுக்கு சனி நட்பு. அப்போ நட்பு கிரகமாக இருக்கிறனால இந்த துலாம் ராசியில் நீங்கள் பிறந்ததுனால இந்த சனி யோகத்தை மட்டுமே செய்வார். இந்த 2025ஆம் ஆண்டு 25, 26, 27 வரைக்கும் போய் பாருங்கள். 27 நடுப்பதி வரைக்குமே இந்த சனிப்பயிற்சி இருக்கும். 2.5 வருஷ காலம் ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அற்புதமாக இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பெருசாக நீங்கள் துவண்டு போகிறதோ தோல்வி சந்திக்கிறதோ இது மாதிரி வராது. வெற்றி மட்டுமே நீங்கள் சந்திக்கிற மாதிரி இந்த சனி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.